தரம் 5 மாணவர்களுக்குரிய ஒரு பெரிய வினா உண்டு. இலகுவான முறையில் தான் நாம் என்ன செய்ய போகிறோம் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. தெளிவாக கவனிங்க. இதில் ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறேன். அந்த கேள்வி என்னன்னு சொன்னால், ஒரு அந்த கொழும்புக்கான போயிடுறது ஹட்டன் போயிடுறது நிலையத்திலேருந்து 1.5 மணித்தியாலத்துக்கு ஒரு முறை புறப்படும். அப்போ ஒவ்வொரு 1.5 மணித்தியாலத்துக்கு ஒரு என்ன செய்யும், ஒவ்வொரு போயிடுறதும் ஒரு போயிடுற நிலையத்திலேருந்து இன்னொரு போயிடுறது போகுது. இப்போ இங்கே வந்துக்கிட்டு 1.5 மணித்தியாலம் சொல்கிற ஒரு மணித்தியாலம் 30 நிமிடத்தை தான் என்ன சொல்லுவாங்க, 1.5 மணித்தியாலத்துக்கு ஒரு இப்போ ஒரு 5 மணிக்கு ஒரு போயிடுறது வெளியாகினா அதுலேருந்து 1.5 மணித்தியாலம், 6:30க்கு ஒரு போயிடுறதும், அதுலேருந்து 1.5 மணித்தியாலம் 8 மணிக்கு ஒரு போயிடுறதும், 9:30 இப்படியே 1.5 மணித்தியாலம் இடவழிக்கு ஒவ்வொரு போயிடுறதமாக வந்துக்கிட்டு என்ன செய்ய போகுது, பயணம் செய்ய போகுது. ஒரு போயிடுற நேரத்துலேருந்து இன்னொரு போயிடுறது புறப்பட போகுது. இப்போ இங்கே என்ன சொல்கிறான்னு சொன்னால், கொழும்புக்கான போயிடுறதும் 20 நிமிடங்களுக்கு முன்பு புறப்பட்டதாகவும், அடுத்த ஒரு டைமில் அங்கே அந்த அந்த சவுண்ட் வந்துக்கிட்டு ஒளிபரப்புற அந்த இதில் வந்துக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், கொழும்புக்கான போயிடுறதும் 20 நிமிடத்துக்கு முந்தையே போய்த்தான், 20 நிமிடத்துக்கு முன்பு போயிட்டு அடுத்த போயிடுறது வந்துக்கிட்டு 16 மணி, அதாவது பிற்பகல் 4 மணிக்கு தான் போகும்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த ஒளிபரப்பு செஞ்ச டைம் என்ன இருக்கும், அதான் அவங்களோட கேள்வி. இப்போ நிறைய பேர் இந்த 16ஓட இந்த 20 கூட்டுற கழிக்கிற இப்படியான வேலைகள் பார்ப்பீங்க. தெளிவாக கேள்வியை விளங்கிக்கொள்ளுங்க. இந்த 16 மணிங்கிறது என்னென்னு சொன்னால், இப்போ ஒரு போயிடுறதும் போய், அதாவது 20 நிமிடங்களுக்கு முன்னுக்கு போன போயிடுறதும் இருக்குது தானே, அதோட சம்மந்தப்பட்ட டைம் இல்லை இந்த 16. இந்த 16ங்கிறது அடுத்த போயிடுறதும். இப்போ அதுக்கு அதுக்கு முன்னுக்கு போகிற அந்த போயிடுறதும் இருக்குது தானே, அந்த போயிடுறதோட நேரத்தை கண்டால் தான் நீங்கள் அடுத்த கட்ட கேள்விக்கு மூவ் ஆகலாம். இப்போ அடுத்த போயிடுறதும் 16 மணிக்கு புறப்படும்னு சொன்னால், ஏற்கனவே புறப்பட்ட, அதாவது 20 நிமிடங்களுக்கு முன்பு புறப்பட்ட அந்த போயிடுறது எப்போ போயிருக்கும்னு சொன்னால், இதிலிருந்து 1.5 மணித்தியாலத்துக்கு முந்தி போயிருக்குமா இல்லையா? சரியான ஒரு அடுத்த போயிடுறதுல டைம்லேருந்து அந்த இடைவெளி 1.5 மணித்தியாலத்தை கழிச்சா என்ன வரப்போகுது, நமக்கு ஏற்கனவே போன போயிடுற நேரம் வரப்போகுது. அப்போ நான் என்ன செய்கிறேன், 16 மணிக்கு அதில் இருந்து இந்த 1:30 கழிக்கும். இப்போ நேரங்கள் கழிக்கக்குள்ள உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், தெளிவாக கவனிச்சுக்கோங்க. அதுக்கு முந்தைய வீடியோவில் நேரங்கள் கழித்தல் தொடர்பான விஷயம் இருக்குது, தேவையானவர்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இங்கே 0லேருந்து 30 போகாது. வளமையான கழித்தலை நம்ம கடன் வாங்குற வளமையான கடன் இங்கே ஒன்றை போட்டு 100 ஆக்கி அப்படியெல்லாம் செய்கிறல்ல, இது மணித்தியாலம், இது நிமிடம். மணித்தியாலம் ஒன்றை கொடுத்துச்சின்னு சொன்னால் நிமிடத்துக்கு இங்கே 1 குறைஞ்சி இங்கே 60 கூடும். ஏன்னா ஒரு மணித்தியாலம் 60 நிமிடம். ஆக இங்கே 0 இருக்குது, 0ம் 60ம் சேர்ந்து 60 தான். அந்த 60லேருந்து நீங்கள் இந்த 30 கழிச்சிங்கண்டா 30. இங்கே நீங்கள் கடன் கொடுத்ததால இங்கே 15 ஆயிருக்கு, ஒன்றை கொடுத்தாங்கால. இப்போ 15லேருந்து 1 போனால் 14. அப்போ 14 30 தான் என்னன்னு சொன்னால், ஏற்கனவே அந்த புகையிரதம் சென்ற நேரம். இப்போ அந்த புகையிரதம் வந்துக்கிட்டு 14:30க்கு என்ன செஞ்சிருக்கு, அந்த புகையிரத நேரத்தை விட்டு வெளியாகிருக்கு. அதில் இருந்து 20 நிமிடத்துக்கு பிறகு தான் என்ன செஞ்சிருக்கு, அந்த ஒளிச்சிருக்கு. அப்போ அந்த ஒளிபரப்பாகிய நேரம் கேட்டால் நம்ம என்ன செய்யணும், இந்த 14:30ஓட தான் நீங்கள் அந்த 20 கூட்டணும். சரியானே, 20 நிமிடத்தை நான் கூட்டினேன்னு சொன்னால், நேரங்கள் கூட்டக்குள்ளே இன்னைக்கு இருக்கிறாள் கண்டிஷன் என்னன்னு சொன்னால் 60க்கு குறைய இருக்குது. 60 கூட இருந்தால் இங்கே நம்ம 60 கொடுத்து வேலை பார்க்கணும். ஆனால் இங்கே உங்களை அப்படி சிக்கப்படுத்தலை கேள்வி எடுத்தால். இப்போ 30ஓட 20 நீங்கள் கூட்டிங்கன்னா 50, இங்கே 14. அப்போ 14:50க்கு தான் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் இந்த ஒளிபரப்பு